Hi friends, welcome to my channel. Exercise 2.4 5th sumல ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸை இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, z is a real if and only if z is equal to z bar. காம்ப்ளெக்ஸ் நம்பரும் கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். if and only if கண்டிஷன் அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக ப்ரூவ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கன்னா, z is equal to x plus iy, z bar is equal to x minus iy. நான் இந்த கண்டிஷனை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து z is equal to z ரியல் ப்ரூவ் பண்ண போகிறேன். take z is equal to z bar. அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா, z க்கு பதிலாக x plus iy, x minus iy எழுதலாம். அப்போது வேரியபிள்லாம் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். எக்ஸை ஒரு பக்கமும் ஒய்யை ஒரு பக்கமும், ஒய் எந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம், எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ ஐஒய் ப்ளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், விச் இம்ப்ளைஸ் 2iy இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் எக்ஸு. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஒய்யோட வேல்யூ 0வாக இருந்தால் இமேஜினரி பார்ட் 0. இமேஜினரி பார்ட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக z is ரியல் அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? if and only if கண்டிஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது z ஈக்குவல் டு z பார்னு எடுத்துக்கிட்டு z is ரியல்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ z is equal to ரியல்னு எடுத்துக்கிட்டு z is equal to z பார்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் if and only if கண்டிஷன், நெசசரி சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் சப்போஸ் z ரியல் நம்பரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இமேஜினரி பார்ட் 0வாக இருக்கும். இமேஜினரி பார்ட் 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக y ஈக்குவல் டு 0. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ரிவேர்ஸில் இந்த சம்மை அப்படியே ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த சிம்பிள் போடுவோம், if and only if. அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரியல் பார்ட்டு கிடைக்கும். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்ஜுகேட்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது இமேஜினரி பார்ட்டு கிடைக்கும். செக் பண்ணுவோம். சப்போஸ் z is equal to x plus iy, z bar is equal to x minus iy, z plus z bar is equal to ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் iy கேன்சல் ஆகிட்டு 2xன்னு கிடைக்கும். இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். z plus z bar divided by 2 is equal to x. xங்கிறது பார்த்தீங்கன்னா z உடைய ரியல் பார்ட். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் z is equal to z plus z bar divided by 2 அப்படின்னு எழுதலாம். இதே பாருங்களேங்க, z மைனஸ் z பார்னு எடுத்துப்போம். z ஓட வேல்யூ x plus iy மைனஸ் x minus iy, x plus iy மைனஸ் உள்ளவனா மைனஸ் x plus iyன்னு கிடைக்கும். ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல் 2iyன்னு கிடைக்கும். இப்போ y மட்டும் வச்சுப்போம். z மைனஸ் z bar divided by 2i is equal to y. ஆக்சுவலாக 2i. இப்போ yக்கு வர என்ன எடுத்துக்கலாம், இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அப்போது இமேஜினரி பார்ட் ஆஃப் z is equal to z minus z bar divided by 2. Thank you.